بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين محمد وعلى آله وأصحابه أجمعين. இந்த சங்கையான விழாவிற்கு வருகின்ற உங்கள் அனைவரையும் நானும் ஒரு முறை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களுடைய PS அப்துல் ரஹ்மான் கிரசன் பல்கலைக்கழகத்தினுடைய மாண்புமிகு துணைவேந்தர் டாக்டர் முருகேசன் அவர்கள் இந்த விழாவை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பல்கலைக்கழகத்தினுடைய கண்ணியத்திற்குரிய பதிவாளர் டாக்டர் ராஜா ஹுசேன் அவர்கள் மேடையிலே வீற்றிருக்கிறார்கள். எங்களுடைய மூத்த ஆலோசகர் கண்ணியத்திற்குரிய அல்ஹாஜ் விஏ ஜலால் சாஹிப் அவர்கள் வருகிறார்கள். இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகின்றிருக்கின்ற கண்ணியத்திற்குரிய அருமை நண்பர் மௌலானா இலியாஸ் ரியாஜி அவர்களை வரவேற்கிறேன். மற்றும் சிறப்பு விருந்தினராக வருகின்றிருக்கின்ற பெருமைக்குரிய ஜமால் கல்லினுடைய முதல்வர் கண்ணியத்திற்குரிய ஜார்ஜ் அவர்களை வரவேற்கிறேன். மேலும் இங்கே வருகை தந்திருக்கின்ற பேராசிரியர் பெருமக்கள், டைரக்டர்கள் மற்றும் மாணவர்கள் மாணவிகள் அனைவர்களையும் நானும் ஒரு தடவை வரவேற்று மகிழ்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்வு சமூக நல்லிணக்கம் என்ற ஒரு தலைப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. புகாரியாலின் அரபிக் கல்லூரியினுடைய 25வது வெள்ளி விழா நிகழ்ச்சியை ஒட்டி பல நிகழ்வுகள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதில் ஒன்றுதான் இது. PS அப்துல் ரஹ்மான் அவர்கள் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முன்னால் கண்ட கனவின் விளைவுதான் புகாரியாலின் அரபிக் கல்லூரி. இந்த உலகத்தில் இளைய சமுதாயத்தை ஒரு முன்மாதிரி சமுதாயமாக உருவாக்க வேண்டும். அவர்களுக்கு மார்க்க கல்வியும் வேண்டும், அதே சமயத்தில் நவீன கல்வியும் அவர்களுக்கு வேண்டும். அவை இரண்டையும் ஒன்று சேர்த்த ஒரு புதிய தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்று 50 ஆண்டுகளுக்கு முன்னால் கண்ட கனவு அல்லாஹ்வினுடைய கிருபையால் அது 20ஆம் ஆண்டு 2000ஆம் ஆண்டு நிறைவேறியது. இன்று 25 ஆண்டுகளை நிறைவு செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே பல நிகழ்வுகள், மாணவர்களுக்கு மத்தியிலே கட்டுரை போட்டிகள், பேச்சு போட்டிகள் நடத்தப்பட்டு அதனுடைய வெற்றி பெற்றவர்களுக்கு இந்த விழாவிலே பரிசளிக்க இருக்கிறோம். சமூக நல்லிணக்கம் என்பது இன்றைய காலத்தில் குறிப்பாக மிக தேவையான ஒன்று என்பது எல்லாருமே நம்ம நம்புகிறோம். சமூக நல்லிணக்கம் என்றால் ஒரு மார்க்கம், ஒரு மதம் தன் மதத்தை விட்டுவிட்டு இன்னொரு மதத்தை பின்பற்றுவது என்பதல்ல. அவரவருடைய மார்க்கம், அவரவருடைய சமயம் அவரவருக்கு. ஆனால் மனித குலம் ஒன்று என்பதை யாருமே மறுப்பதற்கில்லை. மனிதன் ஒரே ஆன்மாவில் இருந்து ஒரே மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து படைக்கப்பட்ட மனித குலம் ஒரே குலம். ஆகவே மனிதன் என்ற அமைப்பிலே அனைவரும் சகோதர சகோதரிகள் என்பதை யாருமே மறுக்க முடியாது. ஆனால் அதே சமயத்திலே வாழ்க்கை முறை என்பது ஒருவர் கிறிஸ்தவ மதத்தை தழுவியிருப்பார், இன்னொருவர் இந்து மதத்தை சார்ந்தவராக இருப்பார், இன்னொருவர் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவராக இருப்பார். அவரவர் அவருடைய மார்க்கத்தை சரியாக பேணி பார்க்க வேண்டும். அதே சமயத்தில் மனிதர்களாக வாழும் போது அவர்கள் சகோதரத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான் முக்கியமான விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆன் அனுப்பப்பட்ட போது அவர்கள் வெளியே வந்து மக்களை இந்த குர்ஆன் பக்கம் அழைத்தார்கள், இந்த மார்க்கத்தின் பக்கம் அழைத்தார்கள். பலர் அதை ஏற்றுக்கொண்டார்கள்,
மற்றும் பலர் அதை எதிர்த்தார்கள். எதிர்ப்பது மட்டுமல்லாமல் அவர்கள் இஸ்லாத்தை பின்பற்றிய மக்களை ஊரை விட்டு விரட்டினார்கள், வீட்டை விட்டு விரட்டினார்கள், அவர்களுடைய சொத்து சுகங்களை அபகரித்தார்கள், அவர்களோடு போர் தொடுத்தார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில காலத்திற்கு பின்பு அவர்களோடு நிரந்தரமான ஒரு சமாதான உடன்படிக்கையின்படி மக்கள் எல்லாம் சுபிட்சமாக சந்தோஷமாக இணைந்து வாழ வேண்டும், இணக்கமாக வாழ வேண்டும் என்ற ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார். அப்போது குர்ஆன் என்ன சொல்கிறது தெரியுமா? ஆம், உங்களை எதிர்த்து போரிட்டார்கள் அவர்கள், உங்களை வீட்டை விட்டு விரட்டினார்கள், உங்களுடைய உடமைகளை அபகரித்தார்கள், அவர்களை விட்டு விடுங்கள். ஆனால் மற்ற மனிதர்களுடன் நீங்கள் நீதி நியாயம் என்ற அடிப்படையிலும் சமமாக அன்பு பாராட்டுகின்ற அடிப்படையிலும் நீங்கள் சேர்ந்து இணக்கமாக வாழ்வதில் எந்த தவறுமில்லை, நீங்கள் வாழுங்கள், அது எந்த தவறுமில்லை என்று குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது. நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை ஒரு அற்புதமான முன்மாதிரி சமூக நல்லிணக்கத்திற்கு. மக்காவிலும் சரி மதீனாவிலும் சரி அவர்கள் பன்முக சமூகத்தில் வாழ்ந்தார்கள். பன்முக சமூகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கெல்லாம் வழிகாட்டினார்கள். லக்கும் தீனுக்கும் வலிய தீன், இது சிறப்பான ஒரு இறை வேதத்தினுடைய வாக்கியம் என்பது உங்களுக்கு தெரியும். நாம் உங்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறோம், வாருங்கள், அல்ஹம்துலில்லாஹ். வரவில்லையா? நீங்கள் உங்கள் மார்க்கத்தை விட்டுக் கொடுக்க இஷ்டம் இல்லையா? அப்படியான லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு. இதை திருப்பி சொல்லி பாருங்க. உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு இல்லை, நீங்க உங்களுடைய மதத்தை பின்பற்றக்கூடாது என்று சொன்னால் பெரிய அனாச்சாரம். இங்கிருந்துதான் விளைகிறது சமூக சீர்கேடு. ஆக நான் அழைக்கிறேன், நீ வரவில்லையா? உனக்கென்று ஒரு மார்க்கம் இருக்கிறதா? உனக்கென்று ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறதா? உனக்கென்று ஒரு நம்பிக்கை இருக்கிறதா? அந்த நம்பிக்கையை விட்டு நீ வெளியே வரவில்லையா? அப்படியானால் நீ உன்னுடைய நம்பிக்கையோட இருந்து கொள், நான் என்னுடைய நம்பிக்கையோடு இருந்து கொள்கிறேன். அது இறை சம்பந்தப்பட்டாத அல்ல, மற்ற எல்லா விஷயங்களிலும் மனிதம் என்பதில் ஒன்றாக இருப்போம், சேர்ந்து வாழ்வோம், இணக்கமாக வாழ்வோம். மனித குலத்திற்கு சுபிட்சம் தேவை, அமைதி தேவை, அவரவர் மார்க்கத்தை பின்பற்றுகின்ற உரிமை தேவை. அதுதான் இலக்கும் தீனுக்கும் வரையும். அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு சமூக நல்லடக்கத்தை போதிக்கின்ற இந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் வர வந்திருக்கிறார்கள், அதை பற்றி இன்னும் தெளிவாகவும் விவரமாகவும் பேசுவார்கள். நம்முடைய கண்ணியத்திற்குரிய மௌலானா இலியாஸ் அபியாஜி அவர்கள், நம்முடைய சகோதரர், நீண்ட நாள் நம்முடைய நண்பர், சிறந்த அறிவாளி, மார்க்கத்தை பற்றி ஆழமாக தெரிந்தவர், அதுவும் அந்த மார்க்கத்தை தற்கால நிலையில் பின்பற்றுகின்ற அமைப்பு பற்றி சிறப்பான ஒரு அறிவு பெற்றவர், சிறந்த எழுத்தாளர், பல நூல்களை தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார், நூல்கள் எழுதியிருக்கிறார், சிறந்த பேச்சாளர். அவருடைய பேச்சை கேட்பவர். அதே போன்று கண்ணியத்திற்குரிய ஜார்ஜ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் என்பதற்காக நாம் அழைக்கவில்லை. அவர்கள் நம்மளோடு வந்து இந்த சமூக நல்லடக்கத்தில் அதிலும் என்ன கருத்துகள் இருக்கிறது என்பதை நம்மளோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த விழா, இந்த நிகழ்வு பலனுள்ளதாக இருக்க வேண்டும். இங்கே பேசப்படுகின்ற செய்திகள் இந்த சமூகத்திற்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். இந்த இளைய தலைமுறையினருக்கு எதிர்கால ஒளியை வெளிச்சத்தை காட்டக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் வேண்டிக் கொண்டு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன்.
வாஹம் தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.